ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். தைப்பூசம் நம் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்த ஒரு விரதமுறை தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளில் நம் எப்படி விரதம் இருந்து கடைபிடித்தால் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். தை மாதத்தில் பௌர்ணமியோடு பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த திருநாளில் தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசமானது வருகின்றது. அசுரனை அழிப்பதற்காக பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாளையே நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம். அசுரனையே அழிப்பதற்காக வேல் வாங்கி இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் விலகும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த தைப்பூச திருநாளில் வேல் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேல் பூஜை செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளும் அகலும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்குமே ரொம்ப ஒரு உரிய நன்னாள். பொதுவாக செவ்வாய்க்கிழமைனாவே முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அதுவும் இந்த ஆண்டு தைப்பூசமானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி இந்த தைப்பூசமானது வருகின்றது. 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுபவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கலாம். அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி நீங்கள் மாலை அணிந்து இந்த விரத முறையை துவங்குபவர்களாக இருந்தால் மாலை அணிந்து துவங்கலாம். இல்லை, எங்களால் 48 நாட்கள்லாம் முடியாதுங்க, 21 நாட்கள் இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 21 நாட்கள் கடைபிடிப்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி நீங்கள் இந்த விரத முறையை துவங்கலாம். இல்லைங்க, எங்களால் 21 நாட்கள் கூட முடியாது, அந்த தைப்பூச ஒரு நாள் மட்டும் நாங்கள் இந்த விரத முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரத முறையை கடைபிடிக்கலாம். நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்க போகின்றீர்களோ அத்தனை நாளும் நீங்கள் அசைவம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் விரதம் துவங்கக்கூடிய நாளில் இருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி, இல்லை வேல் இருந்துச்சுன்னா சிறப்பு. ரொம்பவே வேல் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வேல் இருந்தால் வேலுக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி எங்கள் வீட்டில் வேல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானுடைய படத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு கூட நீங்கள் பொட்டு வச்சு பூ அலங்காரம் பண்ணி நீங்கள் வேல் பூஜை செய்யலாம். நீங்கள் தனியாக வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கு பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே கூட அபிஷேகங்களை செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் இந்த பூஜை வழிபாடை செய்யலாம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல், கந்த புராணம், இந்த மாதிரியான பக்தி பாடல்கள் தெரிந்தாலும் நீங்கள் பாடலாம். இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க வேலுண்டு வினையில்லை முருகா, மயிலுண்டு பயமில்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த மந்திரங்களை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபட்டால் கூட போதும். இந்த தைப்பூச திருநாள் அன்று காவடி எடுக்கிறது வழக்கம். பக்தர்கள் இந்த 48 நாட்கள் விரத முறையை கடைபிடித்து 48வது நாளான அந்த தைப்பூச திருநாள் அன்று காவடி எடுப்பாங்க. இந்த காவடி எடுக்கக்கூடியது இந்த பழனி திருத்தலத்தில் தான் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அதாவது பழனி திருத்தலத்தை தான் இந்த காவடி எடுக்கிறது தோன்றியது. தைப்பூச திருநாளுக்கே உரித்தான திருத்தலம்னா அது முருகப்பெருமானுடைய பழனி திருத்தலம் தான் சொல்லலாம். நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த விரத முறையை கடைபிடிக்கின்றீர்கள் என்பதை விட எப்படி கடைபிடிக்கின்றீர்கள் என்பது தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு நாள் இந்த விரத முறையை கடைபிடித்தால் கூட முருகப்பெருமானையே மனதார நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும். 48 நாட்கள் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காக மாலை அணிந்து கொண்டு நம் சிந்தனைகளை அலையவிடக்கூடாது. அதாவது நம்மளால் முருகப்பெருமானை நினைத்து நம் பூஜைகளை சிறப்பாக செய்ய முடிந்தால் மட்டுமே நீங்கள் இந்த 48 நாட்கள் விரத முறையை கடைபிடிக்கலாம், அல்லது 21 நாட்கள் விரத முறையை கடைபிடிக்கலாம். அதெல்லாம் உங்களால் முடியாத பட்சத்தில் இந்த தைப்பூச ஒரு நாளில் மட்டும் நீங்கள் காலையில் எழுந்து தீபம் ஏற்றிட்டு உபவாசம் இருக்கலாம். 48 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேலுண்டு வினையில்லை முருகா, மயிலுண்டு பயமில்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த முறைப்படியே 21 நாட்கள் இருப்பவர்களும் இருக்க வேண்டும். அதெல்லாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு நாள் மட்டும், இந்த தைப்பூச ஒரு நாள் மட்டும் விரத முறையை கடைபிடிக்கலாம். அந்த தைப்பூசம் அந்த ஒரு நாளில் நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல், அது மாதிரியான பக்தி பாடல்களை நீங்கள் பாடலாம். இல்லை நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த வேலுண்டு வினையில்லை முருகா, மயிலுண்டு பயமில்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாம். பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க. கட்டாயமாக போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. தீய சக்திகளை அகற்றிய இந்த நன்னாளில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நன்னாள் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. பொதுவாகவே பௌர்ணமினாவே சிவபெருமானுக்கும் ரொம்பவே உரித்தான நன்னாள். இந்த நாள் குரு பகவானுக்கும் உரித்தான நன்னாள். இந்நாளில் நம்ம சிவபெருமானையும் நினைத்து வழிபடலாம். சிவபெருமானுடைய சிவபுராணம் தெரிந்தால் பாடலாம். சிவபெருமானுடைய
முருகப்பெருமானுடைய பாடல்கள் பாடலாம். இல்லைன்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். குரு பகவானையும் மனதார நினைத்து கொள்ளலாம். பொதுவாகவே பௌர்ணமியில் நம்ம எந்த பூஜை செய்தாலும் அதற்கு இரட்டிப்பு பலன் உண்டு. பௌர்ணமி, தைப்பூசம் இதெல்லாம் சேர்ந்து வருவது இந்த நாளில் நம்ம பூஜை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு நிலம் வாங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த பாக்கியமும் கைகூடி வரும். நிச்சயமாக நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. தைப்பூச தினமான அன்று மாலையில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் பாடல்கள் தெரிந்தால் பாடி, உபவாசம் இருப்பவர்கள் அன்று நெய்வேத்தியமாக நீங்கள் பால், பழம், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல், உலர்பழங்கள் உங்களால் என்ன நெய்வேத்தியம் படைக்க முடியுமோ படைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த தைப்பூச திருநாள். நெய்வேத்தியம் படைத்து தூப தீபங்களை காட்டி நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இந்த உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். இந்த தைப்பூச திருநாளை தவற விடாதீங்க. கண்டிப்பாக நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. நீங்களும் இந்த சக்தி வாய்ந்த தைப்பூச திருநாளை தவற விடாமல் முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதமிருந்து வழிபட்டு முருகப்பெருமானின் முழு அருளை பெற்றுக்கொள்ளுங்க. நல்லதே நடக்கும். வேலுண்டு வினையில்லை முருகா, மயிலுண்டு பயமில்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.